இந்த கதை தான். இந்த கதை படிக்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல மக்களே. ஆனால் படித்த பிறகு அதில் ஒரு தம்பி, ஒரு குட்டி பையன் வந்து ஒரு ஏழை சிறுவன் அழகான ஒரு பதில் கொடுக்குறான். அந்த பதில் என்னுடைய இதயத்தை புல்லரிக்க செய்தது. அதனால தான் நான் இந்த கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? படித்ததில் பிடித்தது. பணக்கார இளைஞனின் விலை உயர்ந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது. ஏழை சிறுவன் ஒருவன் எட்டி நின்று அந்த காரையே ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தான். சிரித்து கொண்டே அந்த இளைஞன் சொன்னான், இது என் அண்ணன் எனக்கு பரிசளித்தது, இது என் அண்ணன் எனக்கு பரிசளித்தது. சிறுவன் முகத்தில் ஒரே வியப்பு, சிறுவன் முகத்தில் ஒரே வியப்பு. உனக்கு அப்படி ஓர் அண்ணன் இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறாயா என்று அந்த இளைஞன் கேட்கிறான் அந்த சிறுவனிடம் உனக்கு அப்படி ஓர் அண்ணன் இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறாயா அப்படி கேட்கிறான். உடனே அந்த சிறுவன் என்ன பதில் சொன்னான் தெரியும் மக்களே? அங்கதான் மக்களே அடிச்சாம் பாருங்க 6. அந்த மாதிரி பதில் சொல்றான் பாருங்க. சிறுவன் சொன்னான், இல்லை, அப்படியோர் அண்ணனாக வளர வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன். இல்லை, எனக்கு ஒரு பணக்கார அண்ணன் இருந்து பெரிய விலை உயர்ந்த கார் வாங்கி தர வேண்டும் என்று நான் ஆசைப்படவில்லை. அப்படி ஒரு அண்ணனாக வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்ன ஒரு நம்பிக்கை உணர்வு பாருங்க. அதாவது மக்களே, நம்பிக்கை உணர்வு நல்லெண்ணங்களையே வளர்க்கும். நம்மளால இன்னைக்கு பார்த்தோன்னா இந்த கதையிலேருந்து எனக்கு புரிந்தது, சில உறவுகளுக்கு உடைய நிறைய விரிசல் இருக்கும். அது எதனாலனா மேக்சிமம் வந்து அதாவது சில உறவுகள் புரியாத வண்ணம் இருக்கும். இப்போ அண்ணன் ரொம்ப நல்ல நிலைமையில் இருந்தாலோ இல்லை தம்பி கஷ்டப்படும் போது அண்ணன் வந்து நல்ல உயர்ந்த ஒரு நிலையில் இருந்தால் கண்டிப்பாக தம்பியை உதவி செய்து கரையை ஏணி மாதிரி இருந்து அவனையும் வளர்த்து சமுதாயத்தில் ஒரு ஆளாக்கி விடணும். இதே சமயம் அண்ணன் கஷ்டப்படுகிறான், தம்பி உயர்ந்து நிற்கும் போது தம்பி தான் அண்ணனுக்கு அண்ணனாக இருந்து அந்த தம்பியை அந்த அண்ணனை வந்து அந்த உறவுக்கு கை கொடுத்து அவனையும் சமுதாயத்தில் நல்லா வளர்த்து விட வேண்டும். இந்த மாதிரி ஒரு இரத்த உணர்வுகள் இருந்தால் கண்டிப்பாக எல்லா குடும்பத்திலையும் எல்லா அண்ணன் தம்பிகளும், அக்கா தங்கையாகட்டும் அண்ணன் தம்பியாகட்டும், எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வார்கள். எல்லா குடும்பமும் வளமாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.